நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நான் செய்த பாவம் என் குழந்தையைத்தான் முதலில் தாக்கும் என எந்த அப்பன் உணர்கிறானோ அவன் தவறுகள் செய்வது குறையும் சார். குடும்பம் செழித்தோங்கும். இதில் ஏழை, பணக்காரன், ஞானி அனைத்தும் ஒன்றுதான் சார். பாவம் சும்மாவே விடாது ஒரு மனிதனை. சார், எல்லா தவறுக்கும் தண்டனை நிச்சயம் உண்டு. இறைவன் சபையில் நிச்சயம் உண்டு. நான் உள்பட எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சார். ஒரு ஜாதகத்தில் கடன் எப்பொழுது வரும், எப்பொழுது அடையணும் ஒரு ரூல் இருக்கு சார். நிறைய பேர் கடனை வாங்கி வாங்கி எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்கி போட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்லி பிஸ்னஸை செய்து டோட்டலாக சீரழிந்து சின்ன பின்னமானவர்கள் நிறைய பேர் சார். அவங்க ஜாதக கட்டத்தை ஒரு கிரகம் வருகிறது, ஒரு தசா வருகிறதுனாக்கா அந்த தசா காலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்காமல் தொழிலில் இறங்கவே இறங்காதீர்கள் சார். இப்பொழுது நன்றாக ஒரு தசா நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அடுத்த தசா காலமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லோரும் அதே மாதிரி தான் எல்லாவற்றையும் சீரழித்து சின்னாபானமாகி கடனை வாங்கி போட்டு பிஸ்னஸை பண்ணிட்டு தொழிலை பண்ணிட்டு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த பிறகுதான் சார் வராங்க சார். காலத்தே விதைக்கணும் சார். ஒரு விதை விதைக்க சொல்ல எந்த காலத்தில் விதைக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு இல்லையா? அதே மாதிரி எந்த காலத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டும், கடன் வாங்கினால் நீங்கள் ஜெயிப்பீர்களா தோற்பீர்களா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா சார்? ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி தசை நடக்குதா, இல்லை என்றால் 6ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை நடக்குதா, 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் நடக்கிறதா, அல்லது 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தசை நடக்கிறதுனாக்கா கண்டிப்பாக கடனை அதிகமாக கொடுக்கும் சார். கடனை மட்டுமல்ல, மன அழுத்தத்தையும் கொடுத்து சின்ன பின்னமாக்கும் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் இதெல்லாம் பார்க்கணும் சார். 6ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்குதா, கடன் வாங்காதீங்க. 8ஆம் வீட்டதிபதி தசை நடந்தா கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க சார். அப்படி இல்லை என்றால் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தசாவோ 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தசா நடந்தால் கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க சார். தயவு செய்து வாங்காதீங்க. இந்த தசாக்கள் எல்லாம் வந்தால் ஒரு மனிதனை சின்ன பின்னமாக்கக்கூடிய தசாக்கள் சார். இந்த தசாக்களை வந்தால் தயவு செய்து வாங்கக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் சார். சார், இந்த கடன்லாம் எப்போ அடையும் தெரியுங்களா? எந்த தசாக்காலம் வந்தால் கடன்கள் அடையும் என்பது ஒரு ரூல் இருக்கு. உங்க ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி தசாக்காலம் வருதா பாருங்க, அல்லது 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தசாக்காலம் வருதா பாருங்க, அல்லது 3ஆம் வீட்டு அதிபதி தசா வருதா பாருங்க சார், அல்லது 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா காலம் வருதா பாருங்க சார். இந்த தசா காலம்லாம் வந்தாதான் உங்களுக்கு கடனே அடையும் சார். அப்படி தசா காலம் ஒரு தசா காலத்தில் கடனை கொடுக்குதுனாக்கா அடுத்து வரக்கூடிய தசா காலம் 11ஆம் வீட்டு அதிபதியாவோ 3ஆம் வீட்டு அதிபதியாகவோ இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக உங்கள் கடன் அடையும் என்று அர்த்தம். கடன் அடைய போகிறது என்று அர்த்தம். இதெல்லாம் பார்க்காம தயவு செய்து கடன் வாங்காதீர்கள் சார். அப்படிதான் ஒரு அன்பர் 1 மாதத்திற்கு முன்னாடி வந்திருந்தார் சார் என்கிட்ட. அவருடைய ஜாதக கட்டத்தினுடைய கிரக அமைவு மட்டும் ஞாபகம் இருக்கு. பட் அவருடைய இது ஞாபகம் இல்லை எனக்கு. எந்த டைமில் பிறந்தார், என்ன டேட்டு பர்த்னுலாம், டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இல்லை. அந்த கிரக அடையும் மட்டும் சொல்கிறேன் பாருங்க சார். கும்ப லக்னத்திலேயே ராகு அமர்வு பெற்றிருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் அந்த சந்திரன் அமர்வு பெற்றிருக்கார் சார். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சூரியனும் சுக்கிரனும், அந்த கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு புதன், அந்த கும்ப லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கடகராசியில் செவ்வாய் நீச்சதாரையில் அமர்ந்திருக்கார். அந்த கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் கேது அமர்வு பெற்றிருக்கார் சார். அந்த கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் துலாம் ராசியில் சனி அமர்வு பெற்றிருக்கார் சார். இதுதான் அவருடைய கிரக அமைவு. இந்த கிரக அமைவில் பாருங்க, அவர் பிறக்க சொல்லி அஸ்வினி நட்சத்திரம் தான் பிறந்திருக்கார். அது மட்டும் ஞாபகம் இருக்கு.
அப்ப இவருக்கு பாருங்க, அந்த கேது தசை முடிஞ்சு, சுக்கிர தசை முடிஞ்சு, சூரிய தசை முடிந்தது. இது எல்லாமே ஓரளவு நல்ல காலமா இருந்ததுன்னு வைங்க. அடுத்து இந்த சந்திர தசை வந்தது சார் இவருக்கு. சந்திரன் பாருங்க எப்படி இருக்காரு? அந்த கும்ப லக்னத்திற்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து, மேஷ ராசியில் அமர்ந்து, அந்த உச்சதாரையில் இருக்கக்கூடிய சனி நேரடி பார்வை பார்க்கிறார் பாருங்க சார். அந்த சந்திரனை நேரடியா 7ஆம் பார்வையாக உச்ச சனி பகவான், உச்சம் பெற்ற சனி பகவான் துலா ராசியிலிருந்து அந்த சந்திரனை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சந்திரன் யார் சார்? கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி இல்லையா? அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கும்ப லக்னத்திற்கு மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமாவாசை சந்திரனாக அமர்வு பெற்றிருக்கார் பாருங்க. அந்த அமாவாசை சந்திரனை வேற அந்த சனி பகவான் உச்சம் பெற்ற சனி வேற பார்வை பெறுகிறார். அப்போ பார்வை பெறும்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. அப்ப அந்த சந்திரனை சனி பார்க்க, அந்த சந்திர தசை வரும்பொழுது 6ஆம் வீட்டு அதிபதி தசை, சனி பார்வை பெற்ற தசை, மாரக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்திர தசை கண்டிப்பாக கடனை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் சார். இதெல்லாம் எழுதப்பட்ட விதி. இவர் கடனே வாங்கியிருக்க கூடாது அந்த சந்திர தசையில. சரி, இப்ப சந்திர தசையில வாங்கிட்டாரு. அடுத்து எப்போ தீரும் இந்த கடன் கேட்கிறார் சார் அவரு. அதற்கு பிறகு பாருங்க, இந்த கும்ப லக்னத்திற்கு குரு பார்வை இருக்கும். ராகுவும் குரு பாப்பார் பாருங்க. அப்போ அதற்கு அடுத்து பாருங்க, இந்த சந்திர தசை அடுத்து செவ்வாய் தசை இல்லையா? இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசையை நீச்சதாரில் இருப்பதனால் 3ஆம் வீட்டதிபதி நீச்சதாரில் இருக்கார் பாருங்க. அப்போ கண்டிப்பாக செவ்வாய் தசையில் இது தொடரும்னு அர்த்தம் கடன். இப்போ செவ்வாயும் நல்லா இல்லை இல்லையா? செவ்வாயும் பாருங்க 3ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சதாரில் அமர்ந்திருப்பதால் அந்த செவ்வாய் தசையும் கடன் தொடரும் சார். அதற்கடுத்து செவ்வாய் தசைக்கு அடுத்து வருது பாருங்க ராகு தசை. அதில் தான் சார் இவர் கடனை அடைத்தார். அப்போ இந்த ராகு தசை பாருங்க மிகப்பெரிய யோகத்தில் உட்காந்துருக்கு பாருங்க. அந்த லக்னம் கும்ப லக்னத்தில் ராகு தனித்து அமர்ந்து அந்த லக்னத்திற்கு, அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவான் பாருங்க உச்சதாரில் இருக்கார் பாருங்க. அப்போ ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி உச்சதாரில் இருந்தால் கண்டிப்பாக ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றது ரூல் இருக்கு. ஆனால் தான் உச்சம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் ராகு அமரணுன்றது. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உச்சதாரில் அமர்ந்து அந்த சனியையும் பாருங்க, அந்த 11ஆம் வீட்டதிபதி குரு மிதுன ராசியில் அமர்ந்து அந்த உச்சம் பெற்ற சனி பகவானையும் பார்த்து, அந்த 11ஆம் வீட்டையும் தன் வீட்டை தானே பார்க்கின்ற அந்த குரு லாபஸ்தானத்தையும் குரு பார்த்து, அந்த 11ஆம் வீட்டதிபதி லக்னத்திற்கு ராகுவிற்கு 5ஆம் வீட்டில் வந்து 9ஆம் பார்வையாக ராகுவையும் பார்ப்பது சிறப்பு. அற்புதம் சார், அற்புதமான அமைவு. அப்பொழுது இவருக்கு எப்பொழுது அந்த கடன் அடையும்? அந்த ராகு தசை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு, அந்த காலகட்டத்தில் ராகுவை குரு பார்க்க, ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவான் உச்சதாரில் அமர்ந்து குருவும் பாருங்க அந்த சனி பகவானையும் பார்த்து ராகுவையும் பார்ப்பதினால் ராகு தசையில் படிப்படியாக இவர் வந்து அந்த கடனை, மொத்த கடனை முடித்தார் சார். எப்போ? ராகு தசை குரு புத்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ராகு தசை குரு புத்தியிலிருந்து கடன் அடைய தொடங்கும் சார். படிப்படியாக அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரன்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு அந்த ராகு தசையில் தான் கடனை படிப்படியாக அடைப்பார் சார். மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சார் இது. ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த காலத்தில் கடன் வாங்கக்கூடாது, எந்த காலத்தில் கடன் அடையும் என்பதை தெரிந்து கொண்டு தான் கடனை வாங்கணும். ஏனென்றால் இவருக்கு பாருங்க, அந்த ராகு தசை வரும் காலங்களில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து சார். மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுத்து சார் இவருக்கு. ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி இருந்தால் கொட்டி கொடுக்கின்றதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். ஒரு ஜாதகத்தில் ராகு இந்த அமைப்பில் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்குதா பாருங்க சார். இப்படிப்பட்ட ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி உச்சதாரில் அமர்ந்து அந்த குரு பகவான் அழகாக அந்த உச்சன் பெற்ற அந்த சனியையும் பார்த்து ராகுவையும் பார்ப்பதால் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரமாதமான, இவர் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு வாழ்க்கையில் சம்பாதித்தார் சார். இவர் ராகுதசையில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன், மிகப்பெரிய பணத்தை கொட்டி கொடுத்த ஜாதகம். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் ராகுதசை வருதா பாருங்க.
இப்படிப்பட்ட அமைப்புகள்ல ராகு தசை வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ராகு எப்படி தெரியுமா கொடுப்பார்? பணத்தை கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் சார். மிஷின்ல எண்ணி அடுக்கக்கூடிய அளவுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார். இப்படிப்பட்ட அமைப்புகள்ல உங்க ஜாதக கட்டத்துல ராகு இருக்கா பாருங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.